அன்பு ஆனந்திக்கு என்னாச்சு? எதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்திய தேடி அன்பு அலைஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் குடுத்துருக்க ஆர்டரை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணாகரன் முத்துவ வச்சு அன்புக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு, கார்மெண்ட்ஸுக்கு வர சொல்கிறதுக்காக. முத்து ஃபோன் பண்ணி, "என்னடா ஆச்சு மச்சான்? நீ கார்மெண்ட்ஸுக்கு வரேன்னு சொல்லியிருந்தியே, ஏன் இன்னும் வரல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அன்பு முத்துக்கிட்ட, "ஆனந்தி எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க" அப்படின்னு சொன்னா. ஆனால் மறுபடியும் என்கிட்ட சொல்லாமல் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காடா. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. "நான் கார்மெண்ட்ஸுக்கு இன்றைக்கி வரல, நான் ஆனந்தியை தான் பார்க்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் மகேஷ் ஆனந்தியை பார்த்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டாக்டர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாரு. மகேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நல்லது தான். ஏன்னா இந்த விஷயத்துக்கு காரணமே மகேஷ் தான். இது மகேஷுக்கும் தெரியாது, ஆனந்திக்கும் தெரியாது. மித்ரா ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும். மித்ரா வாயை திறந்து உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த உண்மையை எப்படி யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டே. அன்பு நாள் ஃபுல்லாக ஆனந்தியை தேடி அலைஞ்சிட்டு ஆனந்தியை கண்டுபிடிக்க முடியாமல் வீட்டில் போயிட்டு கதறி அழறாரு. "அம்மா, ஆனந்தி ஒரு சின்ன பிரச்சனைனாலே அன்புன்னு என்னதாம்மா தேடுவா. ஆனால் இன்னைக்கு ஆனந்திக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குமா. ஆனால் அவள் என்னன்னு என்கிட்ட சொல்ல தயங்குறா. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனந்தியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறணும்னு எனக்கு தோணுதுமா. இந்த ஒரு நாளில் ஆனந்தி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா மாதிரி தோணுதுமா" அப்படின்னு அன்பு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அன்பு, ஆனந்தி, அன்போட அம்மானு 3 பேரும் நின்று எடுத்த ஃபோட்டோ மேலேருந்து கீழே விழுந்து உடையுது. இதை பார்த்து அன்பு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அழறாரு. என்ன நடக்க போகுது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.